விநாயக பெருமாள் துணை அங்காள பரமேஸ்வரி அருளினால் சொல்கிறேன். ஏழுமலையான் பக்கத் துணையினால் பகவானுடைய துணையினால் பேசுகிறேன். இந்த நாடு முழுவதும் எத்தனை அராஜகம் நடந்திருந்தாலும் இன்னிலிருந்து நேத்திலிருந்து எத்தனை யுகம் எடுத்தாலும் சரிதான், அகராதி உள்ளவன் வாழவே முடியாது. அராஜகம் உள்ளவன் நாட்டில் நடமாட முடியாது. ஒருவரை முன்ன விட்டு பின்னாடி பேசுவவனும் வாழ முடியாது. பிறர் சொத்தை ஆள்பவன் கண்டிஷனாக சொல்கிறேன், காளிகாதேவி மேலே ஆணையா, பிறர் சொத்தை ஆள்பவன் உடனடியாக தண்டனை அனுபவிக்க நேரம். அதிகாரியாக வந்துட்டால் போதாது, ஏழையும் பார்க்கணும், பணக்காரனையும் பார்க்கணும். வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டி கரை வேஷ்டி கட்டி பந்தாவாக வந்தால் அவனுக்கு பயந்து ஏழையை பாதிக்கக்கூடாது. அதிகாரியாக வரவன் ஏழையாக இருந்தாலும் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நியாயத்தை பேசுகிறவன் அதிகாரி. அதை மீறி பணத்துக்கு கை நீட்டி பிச்சைக்கார காசுக்கு பிச்சை எடுத்து ஜனங்களை பாதிக்க நினைத்தாலும் அவன் அதிகாரியாக இனிமேல் வாழ முடியாது. காளிகாதேவி அவதாரம், காளிகாதேவி கொடுத்த உத்தரவு. அதிகாரி எந்த காலத்திலுமே இனிமேல் நீடிக்க முடியாது. நல்லது நினைத்து வாழ்ந்தாலும் அந்த அதிகாரி நல்லது நினைத்து வாழ்ந்தாலும் அவன் படிப்புக்கும் அதிகாரிக்கும் மரியாதை உண்டு. நீண்ட காலம் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறது கொள்ளடிச்சு சம்பாதித்தால் நீடிக்க மாட்டேன். நான் பிறந்து கீச்சினி வீழ்ந்து எனக்கு விவரம் தெரிந்து இதுவரையும் பாதத்தில் செருப்பு போட்டு வாழ்ந்தது கிடையாது. மலைக்காடு அத்தனையும் சுற்றி வாழ்ந்தேன். போகாத எல்லை கிடையாது. இதே புதுப்பட்டி எல்லையிலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு தனியாக நடந்தே பாத யாத்திரை சென்றேன். ராசிபுரத்திலிருந்து ஹைதராபாத்துக்காரன் 30 பேர் என்ன ஆதரவு பண்ணி கொண்டு போய் கோவில் பிரார்த்தனையை முடித்து திரும்பி வீடு வந்து சேர்ந்தேன். எவனுக்கும் பயந்து பேசணுன்ற அவசியமே கிடையாது. என் உயிர் போனால் மயிறு போன மாதிரிடாய். நல்லவனா வாழ்ந்து காட்டுங்க. கெடுதல் நினைத்தால் அம்மா காளிகாதேவி உஸ்வரம் எடுத்து உங்களை அழிச்சே விட்டுருவா. பேசுகிற நீ பகை நினைச்சால் உன் குடும்பமே சின்ன பின்னமாயிடும். நாடு நல்லது நினைங்கடா. ஒரு கோவிலுன்னு சொல்லி ஒரு சூளத்தை நாட்டினா அந்த இடத்த பாதிக்கிற எவனாக இருந்தாலும் நீடிக்க முடியாதுடா. ஒரு இடத்த பிடிக்க ஒரு மனிதனால் முடியல. ஒருவன் பிடித்த இடத்த சூளம் நாட்டின இடத்த பாதிக்க நினைக்கிறீங்க. அந்த சூளம் எப்படி பாய அடையுதோ அந்த இடத்துல எவன் துரோகம் செஞ்சாலும் அவன் எவனுமே அதில் நீடிக்க முடியாது. இன்றைக்கி நல்ல நேரத்துக்கு ஆடலாம், உடனடியாக பிச்சு எடுத்து வீதியில் வெறி பிடிச்சி அலைய போகிறீங்க. எனக்கு தெரியும். ஒருவன் சொத்தை ஒருவனுக்கு வை பண்ணலாம், ஆனால் உடனடியாக ஓன் சொத்து பறிமுதலாயிடும். இது சத்தியம். பகவான் மேல் ஏழுமலையான் மேல் சத்தியம், அங்காள பரமேஸ்வரி பெரியாய் மேல் சத்தியம், காளிகாதேவி மேல் சத்தியம். நன்றி, வணக்கம்.